எவ்ரி டே இஸ் மென்ஸ் டே. என்ன அநியாயம் இதெல்லாம். மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்கா நிஜமாவே? ஃபாதர்ஸ் டே கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம் நண்பர், நானுங்கள் ஜான் ஜிடி. இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு வந்து இவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கும் அதே ஆச்சரியம் தான். இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே இருக்குது, ஃபாதர்ஸ் டே இருக்குது. ஆனால் மேன்ஸ் டே அப்படி ஒன்று இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் வந்து இந்த விஷயமே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதாவது 1999 அனிதா வந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னோ இல்லை தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் ஒன்று பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நவம்பர் 19 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேன்ஸ் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மேன்ஸ் டேன்றது வந்து நான் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக நான் கேள்வியே போடுறேன். இதை பற்றி ஆண்ட்ரி அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், அதனால் வந்து வருஷம் ஒரு வாட்டி வந்து இது மாதிரி எங்களுக்குன்னு தனியாக ஒரு நாள் வச்சுருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஃபாதர்ஸ் டே வச்சுருக்காங்க. ஆனால் மேன்ஸ் டே அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அது மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நிறைய பேர் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீ கஷ்டப்படுறீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நாள் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி வந்து ஃபாதர்ஸ் டே ஒரு நாள் இருக்குன்னா மேன்ஸ் டே அப்படின்றது வந்து அது சும்மா ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கே தெரியாமல் இருக்குது, ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அது வந்து இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு நிறைய கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா எந்த வருஷம் உங்களுக்கு தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.